ஹலோ கைஸ். ஸோ நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா கௌதம் கொடுத்த கிஃப்ட் என்ன. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரணும் அபிஷேக்கும் வந்து பாரில் வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மீட் பண்ணல, 2 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, கிரண் வந்து சொல்கிறான் அபிஷேக் கிட்ட, இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஸ்பெஷல் டே, என்னென்னா மதுமிதாவோட பர்த்டே. உடனே அபிஷேக் வந்து தூண்டி விடுறாரு. என்னென்னா வந்து, நீ வந்து அட்வான்ஸ்லாம் விஷ் பண்ணுவல, அது மாதிரி விஷ் பண்ணலையா அப்படின்னா, இன்னும் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீ விஷ் பண்ணலாம் மது தான் கோச்சிப்பா அப்படின்னு அப்படி இப்படி சொல்லி ஏற்றி விட்றான். அங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து இன்னுமே சரியாக வந்து இதை வந்து பேசலை. கௌதம் டென்ஷன் ஆகி தண்ணி அடிக்கிறாரு. தண்ணி அடிச்சுட்டு ரூம்குள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் மது கிட்ட கேட்குறாரு, மது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பொய் என்கிட்ட சொன்னீங்களா பொய் ஏதாவது சொல்கிறீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, மதுமிதா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. உடனே வாட்சை பார்க்குறாரு. பார்த்தா டைம் வந்து 12 ஆகுது. உடனே வந்து விஷ் பண்ணுறாரு மதுமிதாவுக்கு. விஷ் பண்ணிட்டு ஒரு ரிங்கு சர்ப்ரைஸாக வந்து ரிங் எடுத்து அவ கையிலேயே அவங்க கையில் மாட்டி விடுறாரு. உடனே மதுமிதா கேட்குறாங்க, நீங்கள் இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் என்கிட்ட இந்த மாதிரி கோவமாக இந்த மாதிரி நடிச்சிங்களா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவர் பாட்டுன்னு ஏதோ அப்படியே இருக்கார். உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கிரண் வந்து நைட்டு கால் பண்ணுறான். ஃபோனில் கால் வருது. அப்போ மதுமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கிட்ட சொன்ன ஒரு பொய்யாலே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. ஸோ இவருக்கு பிடிக்காத விஷயத்த நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிரண் காலை அட்டன் பண்ணல. ஸோ காலையில் வருது. காலையில் என்ன ஆகுதுன்னா, குடும்பமே மதுமிதா வந்து வீட்டுக்கு சாம்பிராணி போட்டுகிட்டே வராங்க. இப்போ தலைக்கெலாம் குளிச்சுட்டு வராங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் ஆஃபில் இருக்குது. அவங்க வரும்போது கரெக்டாக லைட்லாம் ஆன் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அபிஷேக், அவங்க மாமா, அப்புறம் கௌதமோட அம்மா, பாட்டி, அப்புறம் கௌதமோட பிரதர் எல்லோரும் வந்து இருக்காங்க. அப்புறம் மதுமிதா வந்து கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணிட்டு பாட்டி சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு வந்து கௌதம் தான் ஊட்டணும் சொல்லணும். வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது அந்த பீஸை லைட்டாக இது பண்ணி மதுமிதாவுக்கு ஊட்டுறாரு. ஆனால் வந்து மதுமிதாவை வந்து கௌதமுக்கு ஊட்ட விடல. ஏன்னா வந்து சொல்லி சமாளிச்சிடாரு. இந்த மாதிரி நான் வந்து பெரிய பீஸ் தான் வேணும், சின்ன பீஸ் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதாவது இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் வந்து ராகுல் வந்து அவங்க அன்னிக்கு சர்ப்ரைஸாக பண்ணுறான். ஸோ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் வந்து பொக்கே எடுத்துக்கிட்டு வீட்டில் வரான். ஸோ அதுதான் வந்து ட்விஸ்ட்டு. கிரண் வந்து பொக்கே எடுத்துன்னு வீட்டுக்கு வரான். கரெக்டாக மதுவும் கௌதமும் வெளில வராங்க. அத்தோடு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு தான் தெரியும். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நமக்கு கௌதமோட கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியல. அது நைட்டு வந்து அவர் கொடுத்தாரு, ரிங்கு கொடுத்தாரு. அது வந்து ஜஸ்ட் அது ஒரு சும்மா ஒரு பர்சனல் கிஃப்ட் மாதிரி. இப்போது என்ன கொடுக்க போகிறாருன்னு தெரில. லெட்ஸ் சி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.